வெல்கம் டு ஓப்பன் லேர்னிங் டியூட்டோரியல். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு பிளாகர் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிளாகர் நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளாகர் வந்து டெலீட் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெலீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த பேக்கப் எடுக்க முடியாது. பட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேக்கப் வந்து எப்படி எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்கு போகலாம். இந்த பிளாகர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பிளாகர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த பிளாகர் வந்து நான் டெலீட் பண்ண போகிறதில்ல. நான் இன்னொரு பிளாகர் இருக்குது, அதை தான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பிளாகர் வந்து ஏற்கனவே வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாகர் ட்ரைனிங், ஓப்பன் லேர்னிங், தென் ஸ்டடி டு லேர்ன் அப்படிங்கிறத டெலீட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பிளாகர் வந்து ஏற்கனவே இன்னொரு மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுனால இது ஆக்சுவலாக வந்து இன்னொரு டூப்ளிகேஷன் இருக்கனால இதை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இதை டெலீட் பண்ணுறது எப்படின்னா, இந்த பிளாகரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதில் போய் செட்டிங்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்ததெல்லாம் இங்கே இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். இதில் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் மேலே போனீங்கன்னா இப்போது பிளாகரோட கண்டென்ட் பேஜ் கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே பேக்கப் எடுக்கணுன்னா இல்லை இம்போர்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து பேக்கப் எடுக்கிறேன். பேக்கப் கண்டென்ட் கொடுத்துட்டு இப்போ சேவ் டு யுவர் கம்ப்யூட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஆக்சுவலாக இந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் இப்போ கொடுக்குற பாருங்கள், கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை நீங்கள் வந்து மறுபடியும் இந்த பிளாகரோட கண்டென்ட் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை நீங்கள் மறுபடியும் இன்னொரு பிளாகர் க்ரியேட் பண்ணும்போது அதில் கொண்டு போய் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து டெலீட் பண்ண போகிறோம். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் பிளாகர் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ டெலீட் பிளாகர்னு கொடுத்தா அது வந்து ஸோ டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்கும். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது 90 டேஸ்க்குள்ளே ஆக்சுவலாக 90 டேஸ் வரைக்கும் இதுலேயே தான் இருக்கும். நம்ம அன்டூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் 90 டேஸ்க்கு அப்புறம் வந்து இது எடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெலீட் திஸ் பிளாகர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பிளாகர் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிளாகர் இருக்கும், ஒன்று வந்து டெலீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போது இந்த பிளாகர் நான் மறுபடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் இது வந்து 90 டேஸ்க்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். அதில் போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பர்மனெண்ட்லி டெலீட் அன்டெலீட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்டெலீட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது மறுபடியும் வந்து நம்மளுக்கு பிளாகர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ மறுபடியும் நம்ம சப்போஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் மறுபடியும் இதே பிளாகர் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளாகர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் எங்களை கஸ்டம்ஸ் ஸோ தீம்ஸில் போய்ட்டு எடிட் HTML அப்படிங்கிறதுல நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த HTML ஃபைலை வந்து நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாகர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.